think that prayer is just asking God. நிறைய சமயங்களில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஜெபம் என்பது தேவனிடத்தில் கேட்கிறது. But the Bible gives a different description. ஆனால் வேதமானது வித்தியாசமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. அது என்னன்னு சொன்னால், அவரிடத்தில் கேட்கறது மாத்திரமல்ல, it is not merely asking God, it is praising God as well. தேவனை துதிப்பதும். வேதத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம். You see, asking God includes praising God as well. தேவனை துதிப்பதையும் சேர்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது ரெண்டும் போனால் தான் ஒரு முழுமையான ஜெப வாழ்க்கையை நாம் கொண்டிருப்பவர்களாய் காணப்படுவோம். Only when both of these things go hand in hand, you will have a complete life of prayer. See, many people, they know the truth mentally. அநேகர் மூளை அறிவில் சத்தியத்தை அறிந்திருப்பார்கள். But practically, it is not known to them. நடைமுறையில் அவர்கள் அதை அறியவில்லை. So how to find it out? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? You just ask their prayer life. அவங்க ஜெப வாழ்க்கையை நீங்கள் கேட்டு பாருங்கள். You must know and understand the individual prayer life. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். It's an acid test to show as how you are practically spiritual. நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் எந்தளவுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறீர்கள் என்பதை அது காட்டுகிறது. நீங்கள் உண்மையாலுமே ஒரு ஆவிக்குரிய அளவில் சத்தியத்தை அறிந்தவர்களாக இருப்பீர்களானால், if you are a person who knows the truth practically, your prayer life will surely goes hand in hand. உன்னுடைய ஜெப வாழ்க்கை அதோடு இணைந்து போகிறதாய் காணப்படும். This is very important. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஜெப வாழ்க்கையில் துதித்தல், praising God, one of the very important aspect. ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த தேவனை போற்றி துதித்தல். ஏன் நம்ம நிறைய தேவனை போற்றி துதிக்கிறதில்ல? Why we don't worship God? Why we don't praise God as we ought to worship God and praise God? ஏன் தேவனை நாம் ஆராதிக்கிறது, துதித்து போற்ற வேண்டிய அளவில் துதிக்கிறதில்ல, போற்றதில்லை? ஏன் தெரியுங்களா? Do you know that? Because we don't know God truly, the greatness of Him, the sovereign, the one who is so great and powerful. வல்லமைகளில் அந்த மகிமையான தேவனை நாம் அறியாததுனால நம்ம அவரை போற்றி துதிப்பதில்லை.
நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, வாட் வி நோ இஸ், கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டால் அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். இஃப் there is any difficulty we must pray. இந்த அளவு தான் நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்குது. This is the thing. But really speaking, when a person, however much he knows God, the greatness of Him so much, his life of praise and adoration will increase. நான் உண்மையாக சொல்லப்போனால், ஒரு உண்மையான எந்தளவுக்கு தேவனுடைய மகத்துவத்தையும் மேன்மையும் அறிந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் துதி அதிகமாக இருக்கும். மோர் தேன் ப்ரேயர். ஜெபத்தை விட துதி அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக. ஏன்னா such a great God, அவ்வளோ ஒரு பெரிய தேவன். Dear people, that is what we see in the Bible. அதான் வேதத்தில் பார்க்குறோம். But many people, they live in a very low standard of prayer life, or else they don't pray at all. அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கீழான ஒரு ஜெப வாழ்க்கை, அல்லது சரியாக ஜெபிக்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டால், ஏன் நீ ஜெபம் பண்ண மாட்டேங்கிற? why you don't pray? Because you don't understand as how much you need His help in your life. உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய உதவி எவ்வளவு தேவைங்கிறத உன்னால் உணர முடியாததுனால தான் நீ ஜெபம் பண்ணாமல் இருக்கிற. Really speaking, you don't understand as how much you need God's help in your life at every step. ஒவ்வொரு அடியிலும் உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய ஒத்தாசை எவ்வளவு தேவையாக இருக்கிறது என்பதை உன்னால் உணர முடியாததுனால நீ ஜபத்தில் சரியாக இருக்கிறதில்ல. இன் அதர் வேர்ட்ஸ், இன்னொரு விதத்தில் சொன்னப்போனா, யூ டிபெண்ட் ஆன் யுவர் ஓன் விஸ்டம். உன்னுடைய சொந்த ஞானத்தை நீ சார்ந்து இருக்கிற. யூ டிபெண்ட் ஆன் யுவர் ஓன் திங்ஸ். உன்னுடைய காரியங்களில் நீ அதிகமாக சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ப்ராபப்ளி த மனி, பணம், ஆர் எல்ஸ் வாட் எவர் யூ பொசஸ், அல்லது நீ பெற்றுக்கொள்ள எதுவாக இருந்தாலும் சரி, யூ டிபெண்ட் மோர் ஆன் தட். அதில் நீ அதிகமாக சார்ந்து கொண்டிருக்கிறாய். ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் சாட்டிஸ்ஃபையிங் யுவர் ரிலிஜியாசிட்டி. இந்த பக்திக்குரிய காரியத்தை கொஞ்சம் அந்த ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக நீ என்ன பண்ணுற? ஒரு நாமினல் வே ஆஃப் ப்ரேயர், ஒரு பெயரளமான கிறிஸ்தவ ஒரு ஜெப வாழ்க்கை, அவ்வளோதான் உன்னுடைய வாழ்க்கை. திஸ் இஸ் ஆல் யுவர் கிறிஸ்டியானிட்டி. இதுதான் உன்னுடைய பக்தி. அல்டிமேட்லி, கடைசியாக, யுவர் லைஃப் இஸ் நாட் அ விட்னஸ். உடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இல்லை. நான் காலையில் சொன்னேன், நீ பக்தி இருக்குன்னு பேசுறதில்ல. இல்லை, இட் இஸ் நாட் வாட் யூ டாக் அபவுட் யுவர் ரிலிஜன், இஸ் யுவர் லைஃப் ஸ்பீக்ஸ். வாழ்க்கை பேசுதா? தட் யூ ஆர் அ பிலீவர். ஒரு விசுவாசிங்கிறது வாழ்க்கை பேசுதா? வெதர் அதர்ஸ் அப்ரிஷியேட் இட் ஆர் நாட், இட்ஸ் நாட் அ மேட்டர். மற்றவங்க அதை பார்த்து உன்னை மெச்சிக்கொள்கிறாங்களா, ஏற்றுக்கொள்கிறாங்களா, பிரச்சனை இல்லை. நீ ஆண்டவருக்காக வாழணும்னு சொன்னால் உன் வாழ்க்கை பேசுகிறதா? இஸ் யுவர் லைஃப் ஸ்பீக்ஸ். எவ்வளோ காலம் சத்தியத்தை கேட்டுட்ருக்கிற? யூ ஹியர் காட்ஸ் வேர்ட், பட் யுவர் நேச்சர் இஸ் நாட் சேஞ்ச்ட். உடைய சுபாவம் மாற்றப்படலையே. Your own family members could not see much of the difference. உன் சொந்த குடும்ப மக்களை உங்கள்கிட்ட அதிகமாக வித்தியாசத்தை பார்க்க முடியலையே. ஸோ வாட் டைப் ஆஃப் ரிலிஜன் இஸ்? அப்போ என்ன விதமான பக்தி இதில்? ஸோ எ பர்சன் ஹூ நோஸ் மோர் அபவுட் காட், தேவனை அதிகமாக அறிகிற ஒரு மனிதன், he will grow more in praise and rather is not less comparing to that prayer. ஜபத்தை விட துதி அவங்க வாழ்க்கையில் அதிகமாக வளரும். வேதத்தில் பல இடங்களில் இந்த துதியை பற்றி சொல்லப்படுது. many places the Bible speaks of praises. This morning we saw Psalm 34:1. சங்கீதம் 34:1.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. சில சொல்லுவாங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். That is not praise. அது துதிக்கிறதுன்றதல்ல. Of course we praise God. But what is the real praise? With an understanding how great He is. அவர் எவ்வளோ பெரிய தேவன். அவர் என் வாழ்க்கையில் செய்கிறது எல்லாமே ஒரு திட்டத்தோடு தான் செய்கிறார். Everything He does, there is a purpose. ஒருவேளை இந்த வாழ்க்கையில் கஷ்டம் வருதா? There is a purpose. And when there are difficulties, there is a purpose. Dear people, you are called to live as a witness for God. That is Christianity. கிறிஸ்தவம் என்று சொன்னால் நீ அவருக்கு சாட்சியாய் வாழுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ சாட்சியாய் வாழ்றது தான் அந்த வேதம் போதிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. That is the biblical teaching of a Christian life. அப்படி இல்லைன்னா, if at not, வேதம் அவ்விதமான கிறிஸ்தவ வாழ்க்கையை அங்கீகரிக்கலைங்க. The Bible never recognized such a type of life. ஒன்று தெரியும், பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்தில் பேசலைன்னா நீ வந்தவனை தான் திரும்பி போவேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். I know you will go out from this place as you came here unless the Spirit of God speaks to you. அம்மையாரில் உடைய வாழ்க்கையில் எவ்வளோ சத்தியத்தை நான் கேட்குறேன். How much of truth I hear. But what is the response? ஆனால் பலன் என்ன என் வாழ்க்கையில்? பலன் என்ன? What is the fruit of response of my hearing so many sermons? அநேக செய்திகளை கேட்கறதுனால என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நான் கண்டிருக்கிறேன். இந்த வாரத்தில் நான் செய்தியை கேட்டேன்னா இது என்ன ஏதாகிலும் பாதித்து இருக்கிறதா? This sermon which I hear this week, is there any transformation that brought? ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றை நான் பார்த்துருக்கேன். I've seen in my life, தாகத்தோடு வர்ற ஒருவரையும் ஆண்டவர் பெருமையாக அனுப்புறது கிடையாதுங்க. When there is a heart of hunger for the truth, God never sends them empty-handed. ஒரு உண்மையான தாகமுள்ள இருதயத்தோடு கர்த்தர் இன்றைக்கும் பேசுகிறார். When there is a hunger for the truth, God speaks to them even today. No doubt about it. ஆனால் தாகம் இல்லாமல் நீ எத்தனை வருஷம் ஆலயத்தில் உட்கார்ந்தாலும், how many years you may sit, I tell you dear friends, it's a waste of time. அது வீணான நேரம். I would like to bring two incidents in the Bible as how these people responded in their difficult situations. இக்கட்டான வேளைகளில் இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக செயல்பட்டார்கள்? How they capitalize it. The difficult situations were turned into a profit, not a loss. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இழப்பே இல்லை, அது ஆதாயம். ஆனால் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துட்டா நீ என்ன பண்ணுற? யூ ஜஸ்ட் சீக் சம் வே ஆர் அதர் to find out your way out of the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான ஏதாவது ஒரு வழியில் நீ பரிகாரத்தை தேட போற. God is not interested when you go away from His word and from His path in the midst of your difficulties. உடைய பாடுகள் உபத்திரம் மத்தியில் நீ தேவனுடைய வார்த்தைக்கும் வழியும் விட்டு நீ விலகி போகும் பொழுது ஆண்டவர் அதில் ஆர்வமாக இல்லைங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னும் சரியான ஒரு ஆவிக்குரிய சிறப்பட்ட வாழ்க்கை இல்லை. Because of that, you don't have a steady Christian life, an improvement of your spirituality.
ஒரு உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம். ஒரு 4 பேர் பார்க்கும் பொழுது when others see, oh, how about this brother or sister, இந்த சகோதரனை குறித்து இந்த சகோதரியை குறித்து என்ன, how they stand for the truth, சத்தியத்துக்காக எப்படி நிற்கிறாங்க, how their life speaks to us, அவருடைய வாழ்க்கை எப்படி பேசுகிறது, that is Christianity. அதுதாங்க கிறிஸ்தவம். In Acts of the Apostles 16th chapter, அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். Of course we see, in short I would like to say, சுருக்கமாக தான் நான் பேசுகிறேன்னு கேட்டால், அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டணத்தில் ஊழியத்துக்காக வந்திருக்கிறார்கள். In the city of Philip, St. Paul and Silas were there for ministry. அப்போ என்னன்னு சொன்னால், ஒரு பெண்ணானவள் பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டவளை பவுல் விடுவிக்கிறார். A lady who was possessed by the spirit of soothsaying was delivered. என்ன ஆச்சு அவங்களுக்கு? What happened to them? இங்கே நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறேன்னு சொன்னால், இந்த இடத்துல இவர்கள் இவ்விதமாக இருந்த பொழுது அவங்கள அதிகாரிகள் பிடித்து அவர்களை இங்கு தொந்தரவு செய்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், Acts of the Apostles 16th chapter, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 19th verse, and when her master saw that the hope of their gains was gone, they caught Paul and Silas and drew them into the marketplace, into the rulers. அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்துக்கு நம்பிக்கையற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் அதிகாரத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அங்கே அவங்களுக்கு என்ன நடக்குது? அப்போது 22வது வசனத்தில், அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்து பின்பு சிறைச்சாலையில் வைக்கிறார்கள். You see, they rose against them and they rent off their clothes and commanded to beat them. They were put in the jail. ஜெயிலில் இருக்கிறாங்க. Dear people, you just think of the situation. அந்த சூழ்நிலையை பாரு. நம்மளா இருந்தப்போ என்ன பண்ணியிருப்போம்? What we will do? But they knew God. அவர் தேவனை அறிந்திருந்தார்கள். Why God allowed this in my life? ஏன் இந்த வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கிறார்? There is a purpose. இதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நடு ராத்திரியிலே, அது மாத்திரம் இல்லை, தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். அப்படின்னா என்னென்னா, இந்த காலை ரெண்டையும் போட்டு இடுக்கு மாதிரி, இடுக்கி போட்ட மாதிரி மர இடுக்கும், ரெண்டு அசைக்க முடியாது. 25வது வசனத்தில் பார்க்குறோம், and at midnight Paul and Silas prayed and sang praises unto God, and the prisoners heard them. நடுராத்திரே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். நீ கிறிஸ்தவன் சொல்றதை இந்த உலகம் பார்த்துட்டு இருக்கு. You say that you are a Christian. The world sees you. Where you work, the world sees you. நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை பார்க்குது. அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அம்மையாரிலே அவங்க என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுகிறார்கள். They were sing praises. என்ன ஜெபம் பண்ணிருங்க, என்ன ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாங்க? யோசனை பண்ணி பாருங்க. Probably they would have prayed, Lord, we thank you even for this sufferings. இந்த பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Without your permission it is not being done to us. உம்முடைய அனுமதி இல்லாமல் எங்களுக்கு நடைபெறவில்லை. We thank you, Lord. ஆண்டவரை உம்மை துதிக்கிறேன். என்னுடைய ஜெப வாழ்க்கையும் துதியின் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ளுது என்னென்னா, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு தகப்பனிடத்தில்
அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அப்படின்னு சொன்னவர் பொய் சொல்லலை. ஆகவே என்னுடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் நான் சொல்கிறேன். நான் அதே சமயத்தில் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இதுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். அதாவது என்ன, நான் அவரை அறிந்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் சரியாக இருக்குமானால் இது அவருடைய அனுமதியின் பேரில் எனக்கு அனுமதிக்கப்படுகிறது. Even with his permission it is being allowed to me. And why should I grumble? ஏன் முறுமுறுக்கணும்? இஸ்ரவேலருடைய அழிவுக்கு காரணமே முறுமுறுப்பு தான். Why the people of Israel were destroyed? It was because grumbling. உன்னிடத்தில் முறுமுறுப்பு போகணும்னு சொன்னால் துதிக்க கற்றுக்கொள். If your grumbling has to be removed, you must know to praise God. உன்னை தேவனை துதிக்கணும்னு சொன்னால் அந்த தேவன் யாருங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். You must know who God this is. The God of the Bible, இந்த வேதத்தினுடைய தேவன் யாருங்கிறத நீ தெரியணுமப்பா. அப்போ தான் நீ உண்மையாக துதிக்க முடியும். So I praise God. Lord, I thank you. So I don't lose my peace. என்னுடைய சமாதானத்தை நான் இழக்கலை. I don't afraid. Oh, what will happen to me? என்ன நடக்கும்? சில சின்ன கஷ்டம் வந்துட்டா, small difficulties, they will think, oh, what will happen to me? என்ன நடக்கும்? ஏது நடக்கும்? என்ன நடக்கும்? நீ தேவனை அறியாததுனால எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். Whatever the things will happen, because you don't know God. அப்போ என்ன ஆகுது? எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ நம்ம பார்க்குறோம், சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் 26 verse அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. ஒருவேளை இவங்க அந்த நேரத்தில் முறுமுறுத்து, ஐயோ எனக்கு இப்படி ஆகிப்போச்சே. சப்போஸ் இஃப் தே வுட் ஹவ் grumbled, what would have happened? என்ன நடந்திருக்கும்? The pain will be more. வலியின் அதிகமாக இருந்திருக்கும். God would not have done great things in that place which he has done. அவர் செய்த மிகப்பெரிய காரியம் செய்யப்பட்டிருக்காது. உன் வாழ்க்கையில் கூட உண்மையான விதத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். God wants to do great things in your life, but you are the hindrance, dear friend. அதுக்கு தடை நீயே தான். You are the hindrance. நீ மனம் திரும்பு. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கும்போது நான் என் வாழ்க்கையில் என் குடும்பத்துக்கு நான் தான் தடை. ஐ எம் த ஹிண்ட்ரன்ஸ் டு மை ஃபேமிலி. யூ ஆர் நாட் ஒர்க்கிங் இன் மை ஃபேமிலி பிகாஸ் ஐ எம் நாட் ஃபெய்த்ஃபுல் டு தி. என் குடும்பத்தில் நீ கிரியை செய்தனுடைய காரணம் நான் உனக்கு உண்மையாக இல்லை ஆண்டவரே. இன்ஸ்டெட் ஆஃப் பிளேமிங் அதர்ஸ், பிளேம் யுவர்செல்ஃப். மற்றவர்களை குற்றம் சாட்டுக்கொள், உன்னை நீ குற்றம் சாட்டிக்கொள். அது உண்மை. தட் இஸ் த ட்ரூத். Why could you not see God's hand in your life and your families? Because you are the hindrance. நீ தான் தடைங்க. உன்னுடைய வாழ்க்கையில் you have not committed your life to God. தேவனுக்கு உன்னை இன்னும் ஒப்பு கொடுக்கல. You don't have a proper prayer life. சரியான ஜெப வாழ்க்கையில். Why? Because your dependency is not on God fully. தேவன் பேரிலே உன்னுடைய சார்ந்து கொள்ளுதல் முழுமையாக இல்லை. ஆண்டவர் சொல்றார், ஒரு சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால், like a small child. Dear friend, the Bible is not a myth or story. வேதமானது ஒரு கட்டுக்கதை அல்ல. Thousands of people, crores of people have proved the truthfulness of God's word. கோடிக்கணக்கான மக்கள் தேவனுடைய வார்த்தையின் உண்மை தன்மையை கண்டிருக்கிறார்கள். If you are not found it, it is your fault. நீ எப்படி காணாமல் இருப்பாயானால் அது உன்னுடைய தவறு. ஒருவேளை நீ உணர்வாயானால் ஆண்டவர் சமூகத்தில் உன்னை தாழ்த்து. Instead of blaming others, I tell you, you
confess your sins, examine yourself. உன்னை நீ தாழ்த்தி அவனிடத்தில் ஜெபம் பண்ணு. So God was doing great things in that place. அந்த இடத்துல பெரிய காரியத்தை செய்கிறார். சிறைச்சாலை அசைகிறது. அம்மையார்களே, உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே நீ கடந்து போன அநேக காரியங்களை சரியான விதத்தில் கையாண்டு இருந்திருப்பீர். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மிகப்பெரிய காரியங்களை நீ சந்தித்திருப்பாய். If you would have handled all the things that you faced rightly, you would have seen greater things of God in your life. ஆனால் என்னைக்கு முறுமுறுப்பு இருக்கோ அங்கே ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். Where there is grumbling, God will never work in that place, dear friend. God is not interested in such people. தேவன் அவிதமான மக்களில் ஆர்வமுள்ளவரும் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடு. So you know that how the jailer was saved. சிறைச்சாலை அதிகாரி எப்படி ரட்சிக்கப்படுறான்? Whole family was saved. அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்படுகிறது. Dear people, in many places when a person is saved, the whole family is saved. அநேக இடங்களில் ஒரு நபர் ரட்சிக்கப்படும் பொழுது முழு குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. How is it? Because the person who first hear God's word has committed his life to God. முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்ட அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, where there a person who heard the gospel first didn't commit fully to God, he is a hindrance in seeing the work of God in his own family. தன்னுடைய சொந்த குடும்பத்தில் தேவன் கிரியை செய்வதற்கு அந்த நபரே தடையாக இருக்கிறார். One person Lot, ஒரு மனுஷன் லோத்து, he made a wrong decision, ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்தார். He never put God first in his life. அவருடைய வாழ்க்கையில் தேவனை முதலாவது வைக்கல. I tell you, many of your problems is you don't put God first in your life. Your priority is not God or some other thing. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் முதலாவது தேவன் இல்லை, உன் வாழ்க்கையில் ஏதோ வேறொரு காரியம் தான் முதலாவது இருக்கிறது. You just for the sake of following God, you just say that you are a Christian and you say prayers and read the Bible. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, நீ ஏதோ பெயரளவில் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தை வாசிக்கிற ஜெபிக்கிற, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி இஸ் நாட் காட். உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் முதலாவது இல்லை. So God is not interested in making use of you. ஆகவே தேவன் உன்னை உபயோகப்படுத்துறதுல பிரியமா இல்லை. Dear people, when God saved me, தேவன் என்னை ரட்சித்த பொழுது, there was no one in my whole family circle a Christian. முழு குடும்ப பகுதியில் கிறிஸ்தவர் என்பது ஒருவருமே கிடையாதுங்க. In my whole family circle. But when God saved me, தேவன் என்னை ரட்சித்த பொழுது, so many people came to know the Lord one by one. அநேகர் தேவனை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வழிமுறையில் கொண்டு வந்தார். One person is saved. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது, I could save many families, அநேக குடும்பங்கள். How is it? இது எப்படி? Dear people, you need to commit your life to God. உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணுங்க. It is not use of blaming others. மற்றவர்களை குற்றச்சாட்டி பிரயோஜனம் இல்லை. You commit your life to God. தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக்கொடு. God expects surrender. தேவன் முழுமையாக ஒப்புக் கொடுக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். I would like to bring you to another incident. Daniel 2nd chapter. தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம். You see, prayer and praise is combined. ஜெபமும் துதியும் இணைக்கப்பட்டது.
when the Nebuchadnezzar saw a dream, Nebuchadnezzar ஒரு கனவை பார்க்குறாரு. பார்த்துட்டு he was confused, குழப்பம் அடைகிறாரு. He called people, astrologers, magicians, மந்திர தந்திர ஜோஷியர், இவங்களெல்லாம் கூப்பிடுறார். கூப்பிட்டு சொல்கிறார், என் கனவையும் சொல்லணும், அது அர்த்தத்தையும் சொல்லணும்னு கேட்குறாரு. Yes, tell me my dream as well as the meaning of the dream. அவங்க சொல்கிறாங்க, கிங், how could this be? இது எப்படி முடியும் ராஜா? நீங்கள் ஒருவேளை கனவை சொன்னால் we can see the mean, so the tell the meaning. நீங்கள் ஒருவேளை கனவை சொன்னால் நாங்கள் அதுக்குரிய அர்த்தத்தை சொல்கிறோம். So the king was annoyed. அப்போ ராஜா ரொம்ப கோபம் அடைஞ்சு இருக்கிற ஞானிகள் எல்லாத்தையும் கொல்லு பார்த்தார். All the people who are so called, let all be killed. எல்லாம் அவங்கள கொல்லப்படணும். அந்த மேலே அளவில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கொல்ல வரும்போது தானியேல் அங்கே இருக்கான். பாருங்க, when there was a decree, you see 12th verse, இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். For this cause the king was angry and very furious and commanded to destroy all the wise men of Babylon. ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய வகை தேடினார்கள். Oh, here Daniel was caught up and his friends. But other people, they were all magicians, they were all completely left out. அந்த மந்திர தந்திரமான எல்லா ஜோஷியர் எல்லாம் ஒன்றுமே வேற வழி கிடையாது. Probably they would have been crying, their families would have been crying. குடும்பமெல்லாம் அழிஞ்சு கதறி இருக்கும். இப்போ டேனியல் என்ன சொல்கிறான் பாருங்க, what Daniel said. டேனியல் சொன்னான், I should talk to the king. ராஜாவினிடத்தில் நான் பேசணும். அந்த வந்த மனுஷனிடத்தில் கொல்ல முடியாது, அந்த இடத்துல இவ்வளோ சீக்கிரமாக என்னப்பா பிரச்சனை அப்படின்னுட்டு அந்த ஆரியோக் என்ற மனுஷனிடத்தில் கேட்குறார். 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரோக்கியனிடத்தில் கேட்டான். அப்போ தானியேல் 16 தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். He went to the king, King, you must give me time. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் 17 தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசிரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பைபிள் இஸ் நாட் a story, dear friends. வேதத்தை கதையா நினைக்காத. It's all the incidents which really took place, a real incidents, உண்மையாக நிகழ்ந்த நிகழ்வுகள். The archaeology proves the Bible is true. புதைபொருள் ஆராய்ச்சி வேதமானது உண்மை என்பதை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். சொல்லிட்டு 19 பின்பு ராக்காலத்தில் தரிசனத்தில் அவன் பாருங்க இந்த காரியத்தை எதுக்காக, இந்த 17 இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவன் நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. எஸ், மேத்திங் அவன் கம்பெனியன்ஸ் எல்லாம் சொல்கிறான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனிடத்தில் கேட்குறாங்க. இப்போ 19 பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். What a confidence it was. தானியேல் தான் விசுவாசிக்கிற தேவன் யாருங்கிறத Daniel knew the God whom he believed. அதான் சொன்னான். பின்பு தானியேல் அங்கே பார்க்கும் பொழுது தேவனை ஸ்தோத்தரித்தான். He blessed the God of heaven. பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். Prayer and praise go together.
ஜெபமும் துதியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து போகிறது. வாழ்க்கையின் இக்கட்டான நேரத்தில் ஜெபத்தோடு மட்டும் இல்லை, ஆண்டவரை துதிக்கிறதும். ஆண்டவரே, ஏன் எனக்கு தான் என்னுடைய பாரங்களை ஆண்டவரிடத்தில் சொல்கிறேன். ஐ டேக் ஆல் த பர்டன் பட் ஐ சே லார்ட், இட் இஸ் யூ ஹூ அலோட் இட். இதை அனுமதித்திருக்கு, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கை நேரிடுறதில்ல. நத்திங் ஹேப்பன்ஸ் டு மீ வித்தவுட் யுவர் பர்மிஷன். இப்போ 20ஆம் வசனத்தில் பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவன் அறிந்திருந்த தேவன் யாரு? ஞானம் உள்ளவர், வல்லமையுள்ளவர். Wisdom and might are his. என்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனை வேலையில் அவர் ஞானம் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர்ங்கிறத உன்னால விசுவாசிக்க முடியலையே. You could not believe that he is a God of wisdom and a God of might. நீ உண்மையால விசுவாசிக்கிற தேவன் என்பதை யார் என்பதை அறிந்து. Do you know whom the God is? Why you go to other ways of solutions? மற்ற பரிகார வழியை நீ ஏன் நோக்கி போற? Because you don't believe this God of the Bible. இந்த வேதத்தினுடைய தேவனை உனக்கு தெரியலப்பா. 21 அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். And he changeth the things and the seasons. He removeth kings and setteth up kings. He giveth wisdom unto the wise and knowledge to them that know understanding. அவரே ஆழமும் மறைபொருளானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். He revealeth the deep and secret things. He knoweth what is in the darkness, and the light dwelleth with him. 23 என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன். லார்ட், I thank you, you revealed it. அருமையான சகோதரனே, சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவன் யாருங்கிறத எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கியோ அந்த அளவுக்கு தான் உன்னால் துதிக்க முடியும். You could praise God. அப்போ 24 பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகனிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும். He protects other people, you see. மற்றவர்களை அவன் பாதுகாக்கிறான். அழிச்சிடாதீங்க, என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன். I will show you what the meaning of the dream and the dream as well. கனவு என்னங்கிறதையும் அதுக்குரிய ஞானத்தை அர்த்தத்தை நான் சொல்றேன். அப்ப அவங்க கொண்டு போறாங்க. அப்ப 26 ராஜா கேட்கிறாரு, ராஜா பெல்சாசார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனங்களையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். The king asked, is it possible for you to tell the dream and the meaning of it? தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோஷியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுவர்களாலும் கூடாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவித்ததை ராஜாவாகிய நேபுக்கத்நேசர் தெரிவித்திருக்கிறார். It is God who is in heaven. பரலோகத்தில் இருக்கிற தேவன் உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ராஜா, நீ கண்டன சொப்பனை இதுதான், அதனுடைய அர்த்தம் இதுதான் சொல்லி தொடர்ந்து பேசிக்கொண்டே போகிறான். நமக்கு நேரம் இல்லை, ஆனால் படிச்சு பாருங்க. 86 சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜா சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாயிருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார். உன்னுடைய இது இல்லப்பா, இது ராஜா, இது பரலோகத்தின் தேவன் உனக்கு கொடுத்ததுப்பா. பரலோகத்தின் தேவன் உனக்கு கொடுத்தது, அதுல தான் நீ இருக்கிற. ஓ thou king
or a king of kings, for the God of heaven hath given thee a kingdom, power, strength and glory. சகல இடங்களில் மனுப்புத்தரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் அவர் உம கையில் ஒப்பு கொடுத்து, யார் உனக்கு கொடுத்தது ராஜா? இது தேவாதி தேவன், அவர் தான் எனக்கு கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்ன பின்பாக அந்த தானியேல் பார்த்து ராஜா சொன்னார். ராஜா 47:46, அப்பொழுது ராஜாவாகிய நெபுக்கத்நேசர், the great king நெபுக்கத்நேசர், சரித்திரத்தில் தொங்கும் தோட்டம், the hanging god, பெரிய புகழ் பெற்ற மனுஷன். அந்த மனுஷன் என்ன பண்றாரு? முகங்குப்புற விழுந்து, தானியேலும் அவனுடைய நண்பர்கள், ஐயோ இது என்னப்பா பெரிய பிரச்சனை வந்துருச்சு என்ன சொன்னாங்க. வாட்ஸ் a big problem? No dear people, if you know God, every problem will glorify God. நீ தேவனை அறிவாயானால் ஒவ்வொருவனுடைய பிரச்சனை தேவனை மகிமைப்படுத்தும். அப்பொழுது ராஜாவாகிய நெபுக்கத்நேசர் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்குறாயா? தானியேலை வணங்கி ஒரு பிரஜாதி ராஜா ஒரு அடிமை பையனுக்கு முன்னா வணங்குறான். யாருங்க இதை செய்ய முடியும்? Who can do this? It is God. இது தேவன். இந்த தேவன் தான் நீயும் நானும் விசுவாசிக்கிற தேவன். அவனுக்கு காணிக்கை செலுத்தும் தூபங்காட்டவும் கட்டளையிட்டா. இவருக்கு தூபம் காட்டுங்கன்னு சொல்றாரு. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவன் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துவருமாயிருக்கிறார் என்றான். அதனால உன் வாழ்க்கை உண்மையாலுமே நான் கேட்குறேன், நான் ஒளிவு மறைவை பேசல. நீ ஆண்டவர் அறிஞ்சு எத்தனை வருஷத்துல எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார்? பொருளை நான் கேட்கல, வீடை கொடுத்துருக்காரா, காட்டை கொடுத்துருக்காரா, அதெல்லாம் நான் கேட்கல. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மூலமாக எந்த அளவுக்கு மெய்யான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். எக்ஸாமின், நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அது நல்லது, இஸ் குட். இன்ஸ்டெட் ஆஃப் டிசீவிங் அவர்செல்வ்ஸ், நம்மளை நாம ஏமாற்றி கொள்றது பதிலாக ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஆராய்ந்து பார்க்கறது நல்லது. அப்போ இத்தனை வருஷம் நான் ஆண்டவரை அறிஞ்சு எந்த விதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருந்திருக்கேன். டு வாட் எக்ஸ்டென்ட் ஐ ஹவ் பீன் எ பிளெஸிங் so many years. நமக்கு நேரம் இல்லை, ஆனால் 48, 49 த கிளைமேக்ஸ் ஆஃப் இட், அதனுடைய வெற்றியினுடைய இதை பாருங்க. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மகாணம் முழுவதும் அதிபதியாகும் பாபிலோனில் சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக வைத்தான். எப்படி தானியேல் இவ்வளவு பெரிய ஆனான் தெரியுங்களா? த்ரூ த ட்ரீம், கனவின் மூலமாக. Then the king made Daniel a great man and gave him many great gifts and made him ruler over the whole province of Babylon and chief of the governor over all the wise men of Babylon. அவனை மட்டுமா 49 தானியேல் ராஜாவை வேட்டி கொண்டதின் பேரில் அவன் ஷாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலுமண்டத்தில் இருந்தான். அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு what a great opportunity in a heathen land, ஒரு பிரஜாதி தேசத்தில் இந்த தேவன் மரித்து போன தேவன், இஸ் நாட் a dead God. I'm not telling you some stories. இந்த கதை சொல்கிறதா நினச்சிடாதீங்க தயவு செய்து. இட்ஸ் ஆல் த ரியல் திங்ஸ் which happen, நடந்த உண்மையான காரியம். ஆனால் அந்த தேவன் வாழ்க்கையில் செய்ய முடியுமா? Can this God do this? Same thing, முடியும். Only when you commit surrender to God. தேவனிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் நான் இன்னும் ஒரு பலாபலன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் ஃப்ரூட்லெஸ். மை லைஃப் இஸ் அ வெயின். என் வாழ்க்கை மாயையாக காணப்படுது.
My faith wavers when I face problem. பிரச்சனை சந்திக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் தடுமாறுது. Lord forgive me. என்னை மன்னியும். I surrender today. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I tell you dear people, God is not a respecter of person. தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. நம்ம யாரா இருந்தாலும் சரி, when we humble, அவருக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது God will exalt you. தேவன் உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்? To make it to be a useful vessel for his kingdom. அவருடைய ராஜ்யத்தில் ஒரு பிரயோஜனமான ஒரு பாத்திரமா அவனை எடுத்து உபயோகப்படுத்துவார். உடைய வாழ்க்கையை தாழ்த்துவோம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Dear people, ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். Lord, we thank you for the life of Daniel. They were praising God and praying to God. தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் துதிக்காததுக்கு காரணம் இந்த தேவன் யாருங்கிறத அறியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So we are not able to praise God with all our hearts. எங்களுடைய இருதயத்தில் முழு இருதயத்தோடு தேவனை நாங்கள் துதிக்க முடியறதில்லை. ஆண்டவரே, நாங்கள் துதித்தாலும் கூட அது ஏதோ வெறுமையான ஏதோ இன்னைக்கு நிறைய பேர் ஸ்தோத்திர பலின்னு சொல்லி செய்யற மாதிரி தான் இருக்கு. Oh Lord, even our praises is not meaningful. எங்களுடைய துதியும் கூட ஒரு அர்த்தமுள்ளதாக இல்லையா ஆண்டவரே? ஏதோ வழக்கமாக ஜெபம், வழக்கமான ஒரு துதி. ஆண்டவரே, கிருபையா எங்களை மன்னித்தருளும். உம்முடைய கிருபையை தாரும், ஒத்தாசை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.